ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகேன் மேக்ஸ். இன்னைக்கு 100 டேஸ் சேலஞ்சில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2 கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போறோம். வாங்க. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. ஒரு கம்பெனியில் 4 வகையான லேபர்ஸ் இருக்காங்க. அசிஸ்டன்ஸு, கிளர்க்கு, மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அதாவது அசிஸ்டன்ட்ன்றது உதவியாளர்கள், கிளர்க் அப்படின்றது எழுத்தர்கள், மேனேஜர்ஸ் மேலாளர்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து நிர்வாகிகள். இந்த மாதிரி 4 கேட்டகரியில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய சேலரி கொடுத்துருக்காங்க. 10,000, 25,000, 50,000, 1 lakh. 4 பேருக்கு சேலரி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த உறவை எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், அதாவது எக்ஸ்ன்றது சம்பளம் சேலரி, ஒய்ன்றது அந்த பர்சன். இதை வந்து இந்த உறவை ஆர்டர்ட் பேர் எழுத சொல்றாங்க. ஆர்டர்ட் பேர்னா வரிசை ஜோடி. அப்புறம் அம்புக்குறி படத்துல இந்த உறவை எழுத சொல்றாங்க. என்ன உறவுனா சம்பளம் அந்த பர்சன். உதாரணத்துக்கு சம்பளம் 10,000 யாருக்கு? உதவியாளருக்கு. இந்த மாதிரி உறவு படுத்தி எழுத சொல்றாங்க. அதுல என்ன கொடுக்குறாங்க பாருங்க. அசிஸ்டன்ட் மொத்தம் 5 பேர் இருக்காங்க இந்த கம்பெனில. அசிஸ்டன்ட் ஏ அப்படின்ற பர்சன், அசிஸ்டன்ட் A1, A2, A3 மொத்தம் 5 பேர் இருக்காங்க. கிளர்க்கு கேட்டகரியில, எழுத்தர்கள் கேட்டகரியில 4 பேர் இருக்காங்க. C1, C2, C3, C4. மேனேஜர்ஸ் அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. நிர்வாகிகள் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ல 2 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த சம்பளம் அல்லது ஊதியம், நபர், இந்த உறவை நம்ம 2 வகை எழுத போறோம். ஒன்னு ஆர்டர் பேரு, இன்னொன்னு ஆரோ டயக்ராம். இப்போ நான் உங்களுக்கு ஆரோ டயக்ராம் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஆரோ டயக்ராம். இந்த ஆரோ டயக்ராம்ல 4 வகையான கேட்டகரி இருக்கு. அதுல சேலரி பாருங்க. 10,000, 25,000, 50,000, அப்புறம் 1 lakh. மொத்தம் 4 வகை கேட்டகரி இருக்கு. இது வந்து எக்ஸா எடுத்துக்கிறோம். அதாவது ஊதியத்தை எக்ஸா, சேலரியை எக்ஸா எடுத்துக்கிறோம். இந்த கேட்டகரி பாத்தீங்கன்னா இதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில மொத்தம் ஏ கேட்டகரியில 5 பேர் இருக்காங்களா? இப்போ நான் அதை A1ல ஆரம்பிக்கிறேன். A1, A2, A3, A4, A5. ஏன்னா 5 பேர் இருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாருங்க. கிளர்க்ல 4 பேர் இருக்காங்க. அப்ப நான் என்ன எழுத போறேன்? C1, C2, C3, C4. கிளர்க்ல 4 பேரு. மேனேஜர்ஸ்ல 3 பேர். மேலாளர்கள் மேனேஜர்ஸ்ல 3 பேர் இருக்காங்க. M1, M2, M3 3 பேர் இருக்காங்க. M1, M2, M3. அடுத்து நிர்வாகிகள் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேர் வந்து E1, E2 2 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன உறவுபடுத்த போறோம்? எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். எக்ஸ்னா என்னது? சேலரி, ஊதியம். ஒய்னா யாரு? அந்த பர்சன், அந்த நபர். இப்ப 10,000 அப்படின்ற சம்பளம் யாருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு 10,000. அப்ப இந்த 10,000 யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா A1, A2, A3, A4, A5. இந்த 5 பேத்துக்கும் சேலரி வந்து 10,000. நினைச்சாச்சா? அதுக்கடுத்து 25,000 25,000 சம்பளம் யாருக்குன்னா கிளர்க்கு கேட்டகரிக்கு. கிளர்க்ல 3 பேர் இருக்காங்க. C1, C2, C3. நினைச்சாச்சு. அடுத்து 50,000 யாருக்கு? மேனேஜர்ஸ்க்கு, மேலாளர்களுக்கு 50,000 சம்பளம். இப்ப சாரி, கிளர்க்குக்கு இன்னொருத்தர் இருக்காங்க இல்லையா? C4 4 பேர் இருக்காங்க. கிளர்க்குக்கு C1, C2, C3, C4. அடுத்து மேனேஜர்ஸ்ல 3 பேர் இருக்காங்க. இந்த 50,000 3 பேத்துக்கு போகுது. M1, M2, M3 இந்த 3 பேத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சேலரி 50,000. 4வது கேட்டகரி பாத்துங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் நிர்வாகிகள் சம்பளம் எவ்வளவு? 1 lakh. நிர்வாகிகள்ல 2 பேர் இருக்காங்க. E1, E2. E1, E2 ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான அம்புக்குறி படம். ஓகேவா? அம்புக்குறி படம் போட்டாச்சு. இது என்னது? அம்புக்குறி படம். அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம? ஆரோ டயக்ராம். அம்புக்குறி படம் போட்டாச்சு. 2வது பாருங்க, வரிசை ஜோடியா எழுத போறோம். வரிசை ஜோடினா என்ன? அப்படியே இந்த பேரை எழுத போறோம். வரிசை ஜோடி, இந்த ரிலேஷன் நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. 10,000 யாருக்கு? A1க்கு. அதே மாதிரி 10,000 யாருக்கு? A2க்கு. 10,000 A3. அடுத்து 10,000 A4. அடுத்து 10,000 A5. இந்த 5 பேத்துக்கும் 10,000 போட்டாச்சா? 10,000
A1 A2 A3 A4 A5. அடுத்த சம்பளம் பாருங்க 25,000. இந்த 25,000 யாருக்கு? கிளர்க்குக்கு C1. அதே 25,000 C2, 25,000 C3. இன்னும் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, 25,000 C4. இப்ப அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 5 பேரு, கிளர்க்கு கேட்டகரியில் 4 பேரு. அதுக்கடுத்து சேலரி பாருங்க 50,000. 50,000 யாருக்கு? மேனேஜர்ஸ்க்கு. இப்போ 50,000 M1, 50,000 M2, அடுத்து 50,000 M3. 3 பேருக்கு. அடுத்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் யாருக்கு? 2 பேருக்கு தான். எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர், அவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ 1 லட்சம் E1, அடுத்து 1 லட்சம் E2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான வரிசை ஜோடி. இது வந்து அம்புக்குறி படம், இது வந்து வரிசை ஜோடி. ஓகே.